அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 கவிதை பேழை, அதாவது செய்யுள் பகுதியில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். அதாவது இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். இந்த செய்யுள் பகுதி ஆசிரியர் யார் அப்படின்னா குமரகுருபரர் தான். சரியா? நுழையும் முன் பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சந்தமுள்ள பாடலில் தான் உயிர்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட உங்களுக்கு கேள்விகள் வரலாம். சரியா? சந்தம் உள்ள பாடலில் என்ன இருக்கும் அப்படின்னா உயிர்ப்பு அதிகமாக இருக்கும். சந்தத்துடன் உள்ள பாடல் டேஸ் அதிகம் இருக்கும் அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா உயிர்ப்புன்னு விடை எழுதிக்கலாம். அடுத்து கேட்போருக்கு எப்படி இருக்கும்? ஈர்ப்பும் இருக்கும். தமிழ் இலக்கியத்தில் சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்கள் மொழிக்கு எப்படி இருக்கும்? பெருமை சேர்த்தது. இதில் ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருக்கிறது நாட்டுப்புற தமிழ். அதாவது குழந்தையின் தலை அசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தருகிறது தான் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது ஒரு குழந்தையோட தலை அசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தரும், அதுதான் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இப்போ பாடல் பகுதிக்கு போகலாம். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செங்கீரை பருவமில் ஆடுக செங்கீரை அப்படிங்கிற பாடல் கொடுத்துருக்காங்க. யார் எழுதுனாங்கன்னா குமரகுருபர். சரியா? அதாவது சேயுடன் மகிழ்ந்து, சேயுடன்னா என்னது? சேய் அப்படின்னது குழந்தை. அந்த குழந்தையுடன் மகிழ்ந்து குழாவுனா மகிழ்ச்சி, குழாவும் அப்படிங்கிறது குழாவும் தாய். சேயுடன் மகிழ்ந்து குழாவும் தாய். 17ஆம் நூற்றாண்டு இந்த சுவரோவியம் சிதம்பரத்தில் இருக்குது. சரியா? அந்த சுவரோவியம் எங்கே இருக்குது? 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம். இது எங்கே இருக்குன்னா சிதம்பரத்தில் இருக்குது. இப்போ நம்ம பாடல் பார்க்கலாம். ஆடுக செங்கீரை, அதாவது செம்பொனடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட. செம்பொனடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட அப்படின்னு என்னது? செம்பொனடின்னா என்னது? அழகிய திருவடி சிறு கிண்கிணியோடு, அதாவது அழகிய அந்த திருவடியில் அணிந்த செம்பொன் சிலம்பு, செம்பொனாகிய அந்த சிலம்பு கிண்கிணிகளோடு ஆடியது. அதாவது சிலம்பு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட அப்படின்னா அந்த குழந்தையோட அந்த அழகிய அந்த திருவடிகளில் பாதத்தில் என்ன அணிஞ்சிருக்கு? செம்பொன் சிலம்பு. அந்த செம்பொன் சிலம்பு கிண்கிணிகளோடு ஆடியது. அடுத்து திருவரை அரைஞானரைமணியோடு மொழிதிகளரை வடமாட. அதாவது அரைஞான் அப்படின்னா எங்கே அணிவோம்? இடையில் அணியக்கூடியது, இடுப்பில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் தான் அரைஞான். அந்த இடையில் அணிந்த அந்த அரைஞான் மணியோடு சேர்ந்து ஆடியது. அது மாதிரி வடமாட பைம்போன சும்பிய தொந்தியோடு சிறுபண்டி சரிந்தாட. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? அந்த நெற்றி அடுத்து தொந்தியும் அந்த பொன் போல் ஒளிரும், அந்த பொன் போல, அதாவது பைம்போன சும்பிய தொந்தியோடு அந்த பொன் போல ஒளிரும் அந்த தொந்தியும் அந்த சிறு வயிறும், சிறு பண்டினா என்னென்னா வயிறு, அந்த சிறு பண்டினா என்னது? வயிறு. சிறுபண்டி சரிந்தாடியது. அந்த பொன்போல் ஒளிரும் தொந்தியும் அந்த சிறுவயிறும் எப்படி இதை சரிந்தாடியது. அது முதல் 3 வரிகள் என்ன சொல்லியிருக்காங்க? அந்த அழகிய திருவடிகளில் அணிந்த அந்த செம்பொன் சிலம்பு கிண்கிணிகளோடு ஆடியது. அந்த இடையில்னா இந்த இடுப்பில் அணிந்த அந்த அரைஞான் மணியோடு ஆடியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொன் போல் ஒளிரக்கூடிய அந்த தொந்தியும் சிறுவயிறும் சரிந்தாடியது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சரிந்தாடப்பட்ட நுதற்பொலி பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட. நுதல் அப்படின்னு என்ன? நெற்றி. அந்த நெற்றியில் அந்த பொட்டோட வட்ட சுட்டி பதிந்தாடுது. அந்த நெற்றியில் பொட்டுடன் வட்ட வடிவமான அந்த சுட்டி இருக்குல்ல, நெற்றி சுட்டி, அதுவும் சேர்ந்து ஆடியது. அடுத்து கம்பி விதம் பொதி குண்டல முங்குலை காது மசைந்தாட. அதாவது காதில் அணிந்த, அது காதில் என்ன அணிஞ்சிருக்கு? குண்டலம். காதில் அணிஞ்ச அந்த குண்டலங்களும் குலை, அதாவது குண்டலங்களும் குலைனா காதணி, அந்த காதில் தோடு போடுறோம்ல அதுதான், இந்த காதணிகளும் சேர்ந்து ஆடியது.
அடுத்து கட்டிய சூழியும் முச்சியும் முச்சி கதிர் முத்தொடும் ஆட. அந்த தலையில் உச்சியில் பார்த்தோம் அப்படின்னா முத்துகளோடு அந்த கட்டப்பட்ட சூழி அப்படின்னு என்னது கொண்டை உச்சி, அந்த கொண்டையும் சேர்ந்து ஆடியது. அடுத்து வம்பவள திருமேனியும் ஆடிர ஆடுக செங்கீரை. அதாவது ஆதி வைத்திய நாத புரிக்குகநாடுக செங்கீரைன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பவளம் வம்பவள திருமேனியுடன், அதாவது பவளம் போன்ற அந்த திருமேனியுடன் ஆடியது. இந்த மாதிரி இந்த வைத்தியநாதபுரியில் எழுந்தறி இருக்கக்கூடிய அந்த முருகர், அந்த முருகன் அணிந்திருந்த அந்த அணிகலன்களுடன் வந்து தான் இந்த செங்கீரை பருவத்தில் யார் சொல்லியிருக்காங்க, குமரகுருபர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த பாடலை பாடியிருக்காரு. சரியா? இந்த ஆடுக செங்கீரை அப்படிங்கிற பாடலில் அந்த வைத்தியநாதபுரியில் முருகனை வந்து குழந்தையாக பாவிச்சு என்ன பண்ண, அந்த குழந்தை வந்து அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகலன்களில் தான் அந்த செங்கீரை நயத்துடன் வந்து செங்கீரை பருவத்தில் குமரகுருபர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பாடலை சொல்லியிருக்காரு. அது எப்படி சொல்லியிருக்காரு, எதை ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு இதுலேயும் காலில் என்ன அணிஞ்சிருக்கு, சிலம்பு. அது நம்மளுக்கே இங்கே பாடல் பகுதியில் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அணிகலன்கள் அணிஞ்சிருந்துச்சு, காலில் வந்து சிலம்பும் கிண்கிணியோடு சேர்ந்து ஆடிச்சு. இடையில் பார்த்தோம் அப்படின்னா இடையில் அணிவனது அரைஞான் கயிறு, நெற்றியில் வந்து சுட்டி, காதில் என்னது குண்டலமும் குலையும் சேர்ந்து ஆடிச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் தலையில் என்னது சூழி. சரியா? இதான் அதோட அணிகலன்கள். இந்த குழந்தை பாருங்கள், இந்த இதெல்லாம் அணிந்து ஆடியது அப்படின்னு குமரகுருபர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த பாடலை சொல்லும் பொருளும் பார்த்துடலாமா? அசும்பிய அப்படின்னு என்னது ஒளி வீசுகிற, அசும்பிய அப்படின்னு என்னது ஒளி வீசுகிற, பண்டினா வயிறு, உச்சி, உச்சின்னு என்னது தலையுச்சி கொண்டை, அந்த கொண்டை பகுதி தான் உச்சின்னு சொல்லுவோம். இந்த பாடலோட பொருள் நம்ம இப்போ சொன்னோம்ல அதுதான். அதாவது திருவடியில் அணிந்த சிறும்பொன் கிண்கிணிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும், இடையில் அரைஞான்மணியோடு ஒளி வீசுகின்ற அந்த அரைவடங்களும் ஆடட்டும், பசும்பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறுவயிறு சரிந்தாடட்டும், அந்த பட்டம் கட்டி அந்த நெற்றியில் வந்து விளங்குகின்ற அந்த பொட்டுடன் வட்ட வடிவான அந்த நெத்தி சுட்டி பதிந்தாடட்டும், கம்பிகளால் உருவான அந்த குண்டலங்கள் எதனால் ஆனது, கம்பிகளால் ஆனது. அந்த கம்பிகளால் உருவான அந்த குண்டலங்களும் காதின் குலைகளும் அசைந்தாடட்டும், உச்சி கொண்டையும் அந்த தலையில் உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள அந்த ஒளிமிக்க அந்த முத்துகளோடு ஆடட்டும். இதை சொல்லாமட்டும், அந்த முத்துகளோடு, அந்த உச்சியில் முத்துகளோடு கட்டப்பட்ட அந்த கொண்டையும் ஆடியதுன்னு சொன்னோமா இல்லையா? அடுத்து தொன்மையான அந்த வைத்தியநாதபுரியில் எழுந்தருளியுள்ள முருகனே செங்கீரை ஆடி அருள்க, அந்த செங்கீரையை ஆடி அருள்க, இவற்றுடன் அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆட செங்கீரை ஆடுக அப்படின்னு குமரகுருபர் வந்து இந்த பாடலில் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இதில் இலக்கண குறிப்பு வரும். குண்டலமும் குலைக்காதும் எண்ணிக்கையில் வரும். குண்டலமும் அப்படின்னு முடிஞ்சாவே நம்மளுக்கு வந்து உண்மை தொகையில் வரக்கூடியது. இது எண்ணுமையில் வரும். குண்டலமும் குலைக்காதும் இரண்டு குறிக்குதா, அப்போ எண்ணுமை, எண்களை குறிக்க எண்ணுமை. ஆடுக கால முடியுதா, அப்போ வியங்கோல் வினைமுற்று, காயர்ல முடிஞ்ச வியங்கோல் வினைமுற்றுல. சரி, அப்போ ஆடுக அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. இது ஒரு மதிப்பெண் வினாக்களில் வரலாம். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். பதிந்துவை எப்படி பிரிக்கலாம், இந்த மாதிரி பிரிச்சுட்டு இதில் பகுதி அப்படிங்கிறது முதல்ல வர்றது, விகுதி அப்படிங்கிறது இறுதியில் வரக்கூடியது. நம்ம ஏற்கனவே பகுபத உறுப்பிலக்கணம் வீடியோ போட்டிருக்கோம், நினைவில் கொள்ள வேண்டியவை. அதை பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் பகுபத உறுப்பிலக்கணம் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இத்துங்கிறது சந்தி, இந்தானது விகாரம், இத்து வந்து இறந்த கால விடையினே, வந்து வினையச்ச விகுதி. இப்போ செங்கீரை பருவம், செங்கீரை பருவம் இது நம்மளுக்கு கேள்விகள் வரலாம். சரியா? அதனால் இதை படிச்சுக்குங்க. செங்கீரை பருவம் பற்றி குறிப்பு வரைக அப்படிங்கிறவங்க கேட்கலாம். இந்த படத்தில் கொடுக்கறது இதுதான் செங்கீரை பருவம். இந்த படத்தை பார்த்து நம்ம எழுதிடலாம். அதாவது செங்கீரை செடி, இங்கே கீரை செடி இருக்குது பாருங்கள், அந்த செங்கீரை செடி வந்து காற்றில் ஆடுவது போன்று அந்த குழந்தையின் தலை வந்து 5-6 மாதங்களில், எந்த மாதத்தில், 5-6 மாதங்களில் மென்மையாக அசையும். இந்த பருவத்தை தான் செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பருவத்தில் குழந்தை என்ன பண்ணும், தன் கைகளை ஊன்றி, இந்த படத்தில் காமிச்ச மாதிரி தன் கைகளை ஊன்று ஒரு காலினை மடக்கி
மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகமசைத்து ஆடும். இதுதான் செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லுவோம். அணிகலன்கள் ஏற்கனவே பார்த்தாச்சு. இது நம்மளுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்களில் வரலாம், பொறுத்துகளில் வரலாம். அதனால் தெளிவாக பார்த்துக்குங்க எந்தெந்த அணி வந்து எங்கெங்கே சூடுறது அப்படிங்கிறது போட்டித் தேர்வில் கூட வரும். அடுத்து நூல்வெளி பாருங்கள். இதில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் வரலாம். நம்மளுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வுலாம் இருக்குது. அதனால் ஒரு வரி விடாமல் தெளிவாக படிச்சுக்குங்க. சரியா? அதாவது இதில் எப்படி கேள்விகள் வரலாம் அப்படின்னா, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன விடை எழுதுவீங்க? குமரகுருபரர். பிள்ளைத்தமிழ் எந்த வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று அப்படின்னா என்னது? 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று தான் பிள்ளைத்தமிழ். பருவத்திற்கு எத்தனை பாடல்கள் என்று 10 பருவங்கள் அமைத்து பாடப்பட்டது அந்த பிள்ளைத்தமிழ் அப்படின்னா 10 பாடல்கள். மொத்தம் எத்தனை பருவங்கள் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 10 பருவங்கள் நம்ம வந்து சொல்லிடலாம். அந்த 10 பருவத்திற்கு எத்தனை பாடல்கள்? பருவத்திற்கு 10 பாடல் அப்படிங்கிற 100 பாடல்களாக வந்து இடம்பெறும். சரியா? அடுத்து பிள்ளைத்தமிழ் வந்து எந்த வகையாக பாடப்பெறும் அப்படின்னா எத்தனை வகையாக பாடப்பெறும்? 2 வகையாக பாடப்பெறும். பிள்ளைத்தமிழ் எத்தனை வகை? 2 வகையாக பாடப்பெறும். குமரகுருபரர் இயற்றிய நூல்களில் என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்னா கலிவெண்பா, கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை. இந்த நூல்கள்லாம் பார்த்துக்கோங்க. இதில் எந்த நூல்கள் வேணாலும் கொடுத்து ஆசிரியர் பெயர் நம்மளை கேட்கலாம். அடுத்து பிள்ளைத்தமிழில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடியது பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறதே பாட்டுட தலைவரின் செயற்கரிய செயல்களை வந்து எடுத்து தான் பிள்ளைத்தமிழ். இதில் ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் 2 வகையான பிள்ளைத்தமிழ் இருக்குது. நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க 2 வகைப்படும். அதாவது ஆண்பார் பிள்ளைத்தமிழில் வந்து பருவங்கள் எத்தனை? கடைசியில் இருக்கக்கூடிய அந்த 3 பருவங்கள் சிற்றில், சிறுபறை, சிறுதேர்னு சொல்லுவோம். பெண்பார் பிள்ளைத்தமிழில் இருக்கக்கூடிய கடைசியில் இருக்கக்கூடிய அந்த 3 பருவங்கள் கேட்டாங்கன்னா கலங்கு, அம்மானை, ஊசல்லாம் பெண்பார் பிள்ளைத்தமிழில் வரக்கூடிய கடைசி 3 பருவங்கள். இது கூட கேள்விகள் வரலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடுக அப்படிங்கிறது இலக்கண குறிப்பில் ஒரு மதிப்பெண் வினாக்களில் வரலாம். அது மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அணிகலன்கள் பற்றி நம்மளை கேட்கலாம். காலில் அணிவது என்ன? கிண்கிணி அப்படின்னு. தலையில் அணிவது என்ன? சூளி. வைத்தியநாதபுரியில் எழுந்தருளியுள்ள கடவுள் பெயர் என்னன்னு கேட்டாலும் கேட்கலாம். முருகர். சரியா? முருகன். திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கிண்கணிகளோடு சேர்ந்து ஆடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலம்போடு சேர்ந்து ஆடியது. இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். குமரகுருபரர் காலம் எத்தனை? அவரோட காலம் கேட்டாலும் கேட்கலாம். 17ஆம் நூற்றாண்டு. சரியா? அது மாதிரி பாட்டுட தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புவது எது அப்படின்னா பிள்ளைத்தமிழ். இப்போ வந்து தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி இந்த மொழிகளை புலமை மிக்கவர் யார் அப்படின்னு கேட்கலாம். குமரகுருபரர். இல்லை குமரகுருபரர் வந்து எந்த மொழிகளில் புலமை மிக்கவர்? இப்படியும் கேள்விகள் வரலாம். சரியா? பிள்ளைத்தமிழ் வந்து எந்த பருவத்தில் 8ஆம் பாடல் பாட பகுதியாக இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிற கேள்விகள் வரலாம். செங்கீரை பருவம். எந்த பருவம்னா செங்கீரை பருவம். அப்புறம் இடையில் அணிகலன்களில் கேட்கலாம். இடையில் அணியக்கூடிய அணிகலன்கள் என்ன? அரைநான். குலை என்பது எதில் அணியும் அணிகலன்? காதில் அணியக்கூடிய அணிகலன் தான் குலை. இது கேட்கலாம். நெற்றியில் அணியக்கூடிய அணிகலன் பெயர் கேட்கலாம். சுட்டி. அது மாதிரி குழந்தையின் தலை அசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தருவது தான் பிள்ளைத்தமிழ். சந்தத்துடன் உள்ள பாடலில் வந்து என்ன அதிகமாக இருக்கும்? உயிர்ப்பு அதிகமாக இருக்கும். பண்டி என்பதன் பொருள் என்னன்னு கேட்கலாம். வயிறு. இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்மளுக்கு வரலாம். அதனால் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம். ஆசிரியர் குறிப்பு கேட்கலாம். அது மாதிரி செங்கீரை பருவம் பற்றி குறிப்பு வரைக அப்படிங்கிற கேள்விகள் கூட வரலாம். அதனால் தெளிவாக படிச்சுக்குங்க. நம்மளுக்கு பலவுள் தெரியல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். பலவுள் தெரியல காலில் அணியும் அணிகலனை குறிப்பது. இப்போ தான் நம்ம பார்த்தோம் கிண்கிணி. இது பலவுள் தெரியல இருக்குது. அடுத்து என்னது? நம்ம ஏற்கனவே அனைத்து பாடத்திற்கும் விடை போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க. இருந்தாலும் இப்போ ஒரு டைம் விடை பார்த்துடலாம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி. அது குருவினால் பாருங்கள். செங்கீரை ஆடுதலில் சிறுவினா மட்டும்தான் நான் குருவினா கேட்டிருக்கு. குருவினா சிறுவினா நெடுவினா கேட்கல. குருவினால் பார்த்தோம் அப்படின்னா செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்படுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் வந்து குறிப்பிடுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். காலில் என்னது? சிலம்பு, கிண்கிணி. இடையில் அரைஞான், அரைவடம். நெற்றியில் நெற்றி சுட்டி. காதில் என்னது? குண்டலம், குலை. இது அப்படி எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிறுவினால் வைத்தியநாதபுரி முருகன்
வைத்தியநாதபுரி முருகன் வந்து குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடி நயத்தை விளக்குகனா பாடலோட பொருள் இருக்குல்ல அது அப்படியே எழுதலாம். பாடலோட பொருளை வந்து நயத்தோடு எழுதணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த திருவடியில் அணிந்த செம்பொன் கிண்கணிகளோடு சிலம்புகளுடன் சேர்ந்து ஆடட்டும், அதை பாடல் பொருளே இருந்துச்சு. இடையில் அரைஞான் மணியோடு ஒளி வீசுகிற அந்த அரைவடங்கள் ஆடட்டும், தொந்தியுடன் கூடிய இந்த சிறுவயிறு ஆடட்டும், பொட்டுடன் கூடிய அந்த நெத்தி சுட்டியும் பதிந்தாடட்டும், கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குலைகளும் அசைந்தாடட்டும், கொண்டையும் அதனை சுற்றியுள்ள முத்துக்களும் சேர்ந்தாடட்டும், பழமையான வைத்தியநாதபுரியில் எழுந்தறியிருக்கும் முருகப்பெருமானை பவளம் போன்ற அழகிய மேனியும் ஆடும்படி செங்கீரை ஆடுவாயாக. அந்த பாடலோட பொருள்கள் எழுதிடலாம். சரியா? நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் கூட போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.